வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் மகாராஷ்டிரா அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நாங்கள் மகாராஷ்டிரா ட்ரிப் போகணுன்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த கும்பே வாட்டர் ஃபால்ஸ் தான். கும்பே வாட்டர் ஃபால்ஸ்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியுமா எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாருமே தளபதியோட வாரிசு படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் விஜய் ஒரு இடத்துக்கு பைக் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டுவார். அது சிஜி தான். பட் இருந்தாலும் அதை பார்த்ததுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை, தளபதி ஃபேன் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை தானே, இந்த கும்பே வாட்டர் ஃபால்ஸை நேரில் போய் ஒன்ஸாவது பார்க்கணும் அப்படின்னு. இந்த தாட்டு தான் எங்களோட மகாராஷ்டிரா அந்த ட்ரிப்புக்கே ஒரு பேஸ்னு கூட சொல்லலாம். ஸோ நாங்கள் ராய்காட் ஃபோர்ட்டுக்கு நியர்பையில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதிலிருந்து எக்ஸாக்டாக 30 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த கும்பே வாட்டர் ஃபால்ஸ். அண்ட் போகிற வழி எல்லாமே பயங்கர சீனரியாக, ஒரு 2-3 வில்லேஜ் கனெக்ட் ஆகி 2 பக்கமும் அவ்வளோ க்ரீனரியா, அங்கங்கே மலை, சுற்றி மவுண்டெயின், இந்த மாதிரி தாங்க ஸ்டார்ட்டே ஆச்சு. நாங்கள் மார்னிங்கே போய் பார்த்துடணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் எங்களுக்கு ரோடு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. என்னடா குழப்பற நீ? அந்த இடத்துல நாங்களே ஓரளவு தெரிஞ்சுட்டு கரெக்டாக போக ஆரம்பிச்சிட்டோம். டவுனில் ஒரு ரோடு இறங்கும், அதில் போகாமல் மேலே ஏற ரோட்டில் தான் நம்ம போகணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி மேப்பில் ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு வேளை ஆன்லைன்லேயே பார்த்துட்டே போகிறீங்க அப்படின்னா அங்கே சிக்னல் இருக்காது. ஸோ நமக்கு பாதியில் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த கும்பே வாட்டர் ஃபால்ஸோட இன்னொரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கும்பே வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி, அதை நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு டனல் வரும். அந்த டனல் தான் இதோட மோஸ்ட் எக்ஸைட்டிங் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ நம்மளுமே இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அந்த டனல் அவ்வளோ ஒரு லென்த்தான டனல் அப்படின்னு நாங்களுமே ஜென்ரலாக கேள்விப்பட்டோம், அவ்வளோதான். ஸோ ஃபைனலி நம்ம அந்த டனல் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம அந்த டனல் ரீச் ஆகிட்டோம். இங்கே ஒரு ஸ்டாப்பை போட்டுட்டு இறங்கி வேறு என்ன வேலை, நமக்கு ஒரு 10-15 ஃபோட்டோஸை எடுத்து விடுவோம் அப்படின்னு நாங்கள் இறங்கிட்டோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த சைடு ஒரு ஹோல் மாதிரி தெரியுது இல்லை, அதுதான் அந்த சைடோட என்ட்ரன்ஸ். ஆனால் இந்த டனலில் ஃபஸ்ட்டு நாங்கள் சும்மா ஒரு ரவுண்டு ஒன்று போனோம். அப்போ எப்படி இருந்ததுன்னா, உள்ளே டனலுக்குள்ளே போகும்போது ப்ரீத்தே பண்ண முடியல என்னால். மாதிரி புதுசாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸே. அண்ட் செகண்ட் டைம் தேர்ட் டைம் போனப்பெல்லாம் ஒன்றும் தெரியல, நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இந்த டனலோட இந்த என்ட்ரன்ஸ் நின்று பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே நின்று ஒரு 10-15 ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டனலுக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு மழை பெஞ்சு கீழே ஃபுல்லாக அந்த ரோடு எல்லாமே தண்ணி ஒரு மாதிரி இதாக தான் இருந்து, போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். அண்ட் நமக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ரீத் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் போக போக அது சரியாயிடும். வெளிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன டனல் மாதிரி தெரிஞ்சதில்ல, ஆனால் இது ஆக்சுவல் ரொம்ப பெரிய டனல் தாங்க. ரொம்ப தூரம் போன மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டனலோட என்ட்ரன்ஸை விட எக்ஸிட்டில் ஒரு அழகான விஷயம் இருக்குது. அது என்ன நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப ஜாலியாக அதுக்காக தான் எப்போ அந்த இடம் வரும்னு சொல்லி அதையே பேசிட்டே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த எக்ஸிட்டோட டனலில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த மேலேருந்து கொட்டுற அந்த அருவி இருக்கும்ல, அதோட அந்த வாட்டர்லாம் அதில் ஃபுல்லாக இதாகி அந்த இடமே ஒரு ஃபால்ஸ் மாதிரி தண்ணி கொட்டிகிட்டு இருக்கு. நீங்கள் அதை கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நனைஞ்சிடுவீங்க, அந்தளவுக்கு தான் அங்கே தண்ணி இதாகிட்டு இருக்கு. ஆனால் அதோட வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் என்ன ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம எங்கே செட் பண்ணியிருந்தாலும், இயற்கையாகவே ஒரு விஷயம் இந்த மாதிரி இருக்குது, இப்படி தண்ணி ஊற்றுறதுலாம் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும்ல. இதாங்க அந்த இடம் எக்ஸாக்டாக. அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலாக இங்கே நாங்கள் கிராஸ் பண்ணி வரும்போது ஆல்மோஸ்ட் நனைஞ்சிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்டாப்பை போட்டு அங்கே ஒரு 10 ஃபோட்டோஸ் எடுத்தோம். அண்ட் கும்பே வாட்டர் ஃபால்ஸோட ஸ்டார்ட் ஆகிற இடம்னு ஒன்று இருக்கும். அந்த தண்ணி அதோட அருவி ஆரம்பிக்கிற அந்த ஊற்றெடுத்து ஆரம்பிக்கிற இடம்னு ஒன்று இருக்கும்ல, அதை அவ்வளோவா யாருமே போன மாதிரி எனக்கு தெரியல. பட் நாங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே இறங்கி போனோம்.
ஆக்சுவலாக இது வந்து சேஃப் கிடையாது. ஸோ எல்லாரும் இதை வந்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வாட்டரோட ஃப்ளோ வந்து எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து அது அதிகமானுச்சுன்னா நம்மளால திரும்ப வெளில கூட வர முடியாது. நாங்கள் போனப்போ வாட்டர் ஃப்ளோ ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த எட்ஜ் இருக்குல்ல, அதுதான் அந்த கும்பை ஃபால்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம். நம்ம ஆப்போசிட்லேருந்து பார்க்குற அந்த இடத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இதுதான். ஸோ இது உள்ளேயும் போய் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போமே அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்தது. அதனால வந்து நாங்கள் அங்கே போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு வந்து பார்த்தோம். கீழே வந்து ரொம்ப கல் அந்த மாதிரி தான் வழுக்கிற மாதிரிலாம் தான் இருந்துச்சு. ஸோ வந்து ரொம்ப சேஃபாக போகணும். அண்ட் இது வந்து நாட் அட்வைசபிள்னு நான் சொல்லுவேன். எல்லோரும் இந்த மாதிரி இறங்கி போகிறது வந்து சேஃப் கிடையாது. எல்லா டைமும் வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்காது. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்தையும் வந்து எல்லாருக்கும் காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் போனது தான் அந்த இடம். ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த வியூ வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். எப்போதுமே நம்ம ஒரு ஃபால்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் மேக்ஸிமம் நான் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, ஒன்று இந்த ஃபால்ஸோட எண்டு கிட்ட நம்ம போவோம், இல்லை அருவி ஊற்ற நம்ம தூரத்துலேருந்து பார்ப்போம். கிட்ட போக முடியாத அளவுக்கு வாட்டர் ஃப்ளோ இருக்கும், இல்லைனா வந்து கிட்ட போய் குளிக்கிற அளவுக்கு ஃப்ளோ இருக்கும். அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு வாட்டர் இது ஸ்டார்ட் ஆகுற ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. ஸோ அது மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பக்கத்தில் இருந்து பார்த்த அந்த வியூ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக இட் வாஸ் அ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். த்ரில்லிங்காகவும் இருந்தது, ஆனால் வந்து ஜாலியாகவும் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இவ்வளோ பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்கோம் இந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்த அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கே ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, அங்கேயே சுற்றி அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக அருவி வந்து கொண்டுட்டே இருந்துச்சு. அதெல்லாமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நார்மலாக வாட்டர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை, ஆக்சுவலாக அங்கே வாட்டர் ஃப்ளோ ஹெவியாக தான் இருந்துச்சு. அண்ட் நமக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு அவ்வளோதான் தெரியுது. அண்ட் அந்த ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த மவுண்டைன் தான் வந்து இதோட எக்ஸாக்டான வியூ பாயிண்ட். நம்ம அங்கேருந்து தான் கும்பை வாட்டர் ஃபால்ஸை பார்ப்போம். நாங்கள் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து இறங்கி போனோம். பட் எல்லோரும் இதை ட்ரை பண்ண வேணாம். எஸ்பெஷலி வந்து கிட்ஸாக வரவங்க, தனியாக வரவங்க இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அதோ தெரியுதுப்பா எங்க அதுதான் இந்த நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடம் தான் அந்த வாரிசு மூவியில் வர தளபதி பைக்கில் வருவார்ல, அந்த எக்ஸாக்டான பாயிண்ட் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து பாயிண்ட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். சிஜி பண்ணியிருப்பாங்கள்ல அந்த இடம் இதான் அந்த கும்பை வாட்டர் ஃபால் ஸ்டார்ட் ஆகிற இடம் எக்ஸாக்டாக. ஸோ இதை பார்த்துட்டு நாங்கள் ஆப்போசிட்டில் எக்ஸாக்டாக கும்பை வாட்டர் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட்னு ஒன்று இருக்கும்ல, அங்கே போய் பார்க்குறதுக்காக வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரெடி ஆனோம். பட் இங்கேருந்து கிளம்புறதுக்கே மனசு இல்லாமல் இங்கேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இதெல்லாம் வந்து ட்ரூலி நாட் அட்வைசபிள் தான். ஏன்னா அவ்வளோ ரிஸ்க். ஆக்சுவலாக அது அவ்வளோ வந்து ஹைட் அந்த இடம். வீடியோவில் பார்க்குறதுக்கு நமக்கு தெரியல, ரொம்ப ஹைட்டான ஒரு இடம் தான் அது. வாட்டர் ஃப்ளோ இருக்கிற இடம், தண்ணியோட ஆழமும் ரொம்ப அதிகம் தான் கீழே. ஸோ சேஃப்டியே கிடையாது இங்கே போகிறதெல்லாம். பட் இருந்தாலும் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு, நாங்கள் வந்து தமிழ்நாடு பசங்க சில பேரை வந்து மீட் பண்ணோம். ஸோ அவங்களும் எங்கள் கூட வந்து அந்த இடத்த வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஹெல்ப் இருந்ததுனால நாங்கள் அந்த இடத்துல போயிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே நின்றுட்டு இருந்தோம். கொஞ்சம் வேகமாக காற்று அடிச்சதுனா கூட நம்மக்கிட்ட பேலன்ஸ் இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அகெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மெயின் கும்பை வாட்டர் ஃபால்ஸை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக அதோட வியூ பாயிண்ட்டுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து நேராக போயிடாமல் இந்த பிரிட்ஜோட நீங்கள் ரைட் எடுத்துடணும். ஏன்னா அங்கே எந்த போர்டுமே இருக்காது நீங்கள் எங்கே போகணும் அப்படின்றதுக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஹிந்தியில் தான் இருக்கும், இருந்தால் கூட நமக்கு அது வந்து புரியாது. ஸோ இப்போ நாங்கள் கும்பை வாட்டர் ஃபால்ஸோட இந்த வியூ பாயிண்ட் கிட்ட வந்து ஒரு சின்ன பார்க்கிங் ஏரியா மாதிரி இருக்குன்னு வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அதை நோக்கி தான் போகிறோம். போகிற வழியில் இந்த மாதிரிலாம் வீடுகள்லாம் வந்து இடிஞ்சு யாருமே இல்லாமல் அது மாதிரி இருந்துச்சு. அது என்ன ஏது பராமரிப்பு இல்லாமல் இப்படி ஆயிடுச்சா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அந்த வியூ பாயிண்ட்டை போய் கும்பை வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அவ்வளோ க்ரீனரியாக இருந்தது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் நேரில் பார்க்கும்போதுமே இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து எப்போதுமே க்ரீனரியாகவே தான் இருக்குது. இந்த மகாராஷ்டிராவில் நாங்கள் போகிற எல்லா இடமும் பயங்கர ஆஃப் ரோடுங்க. ஒரு முக்கியமான விஷயம், கும்பை வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி ரொம்ப ரொம்ப ஆஃப் ரோடு. இங்கே ரொம்ப பொறுமையாக ட்ரைவ் பண்ணணும், ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா நார்மலாக வந்து நிறைய ஸ்கிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அங்கே ரொம்ப அதிகம். ரோடு ரொம்ப டேமேஜாக இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி மலை ஒரு சைடு, சில இடம் நல்லாயிருக்கும், சில இடம் ரொம்ப மோசமாக இருக்கும். பொறுமையாக ட்ரைவ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி வந்து பைக்கில் வரவங்க பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள்.
மேலே ஏற ஏற சைடில் இருந்த வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ ஃபைனலி நம்ம வந்து கும்பை வாட்டர் ஃபால்ஸோட எக்ஸாக்டான வியூ பாயிண்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். பட் there இஸ் நத்திங் போர்ட் ரெப்ரசன்டிங் ஹியர். இங்கே எதுவுமே இருக்காது. நீங்களாக தான் அந்த இடத்த கும்பை வாட்டர் ஃபால்ஸ்னு கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கான சின்ன ஒரு தடயம் கூட அங்கே இருக்காது. லக்கீலி நாங்கள் அங்கே ஒரு பாண்டிச்சேரி ஃபேமிலியை மீட் பண்ணோம். அவங்க கூட ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நின்று பேசிட்டு, அவங்க எங்கேருந்து வந்தாங்க என்ன ஏதுன்னு அதெல்லாம் அவங்க கூட நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் நீங்கள் பைக் பார்க் பண்ண வேண்டிய இடம். பைக் கார் எனிதிங் நீங்கள் தான் பார்க் பண்ணிக்கணும். இங்கே பார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் டவுனில் வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ட்ரெக்கிங்னா ரொம்ப பெரிய ட்ரெக்கிங்லாம் ஆக்சுவலாக ட்ரெக்கிங்கே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு இடத்த பார்க்கலாம் அப்படின்னா அது கும்பை வாட்டர் ஃபால்ஸ் தான். ஒரு கஷ்டமும் இல்லை. ஜாலியாக போயிட்டு நீங்கள் மேலே வரைக்குமே உங்கள் வெஹிக்கிள் போகும். பார்க்கிங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் கிடையாது. நோ என்ட்ரி ஃபீஸ். ஜாலியாக போயிட்டு இந்த வழியாக நீங்கள் நடந்து போயிட்டு போனீங்கன்னா டேரக்டாக கும்பை வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துடலாம். இது ஒரு 1 கிலோமீட்டர் கூட வராது. ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான இடம் தான். அது நம்ம டர்ன் பண்ணி போகிறோம்னா நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் அங்கெல்லாம் வேலாம் ஃபுல்லாக போட்டு தான் வச்சுருந்தாங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற அந்த ட்ரெக்கிங் மாதிரிலாம் அது இருக்காது. 2 பக்கமும் ஆனால் பெரிய பெரிய கிராஸ் மாதிரி அவ்வளோ கிணறியாக இருந்துச்சு. அதுதான் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ ஆர்வமாக நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து இந்த ட்ராவலில் பார்க்க ரொம்ப ஆசைப்பட்ட இடம் தான் அந்த கும்பை வாட்டர் ஃபால்ஸ். ஃபைனலாக அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து வந்துட்டோம். நான் ராய்காட் ஃபோர்ட்டில் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துலையுமே கும்பை வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இதை தாண்டி வேறு ஒன்றுமே பார்க்க முடியாது. கும்பை டனல், கும்பை வாட்டர் ஃபால்ஸ் அவ்வளோதான். ஸோ மகாராஷ்டிராவில் எல்லாமே நீங்கள் ஒரு நாள் ஒரு டே அந்தந்த இடத்துக்கு மட்டும்தான். நியர்பைலேயும் வேறு எந்த ஸ்பாட்டும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் போகிற அந்த இடமே வந்து அதுக்கான டைமே கரெக்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நியர்பையில் கண்டிப்பாக எதுவுமே இருக்காது. ட்ராவல் பண்ணி இன்னொரு வில்லேஜுக்கும் வேறு ஒரு லொக்கேஷனுக்கும் நீங்கள் போனால் தான் நீங்கள் வேறு இடத்த பார்க்கவே முடியும். ஏன்னா மற்ற ஊரில் நம்ம போயிட்டு ஒரே நாள் 2-3 ஸ்பாட் பார்ப்போம்ல, அந்த மாதிரிலாம் நீங்கள் மகாராஷ்டிராவிலேருந்து பார்க்கவே முடியாது. ஊருக்கு ஒரு இடம், முக்கியமான இடம் மட்டும் தான் அங்கே இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் நடந்து போகும்போது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப வழுக்கும். ஸோ ரொம்ப சேஃபாக நீங்கள் போகணும். அதை பார்க்குறதுக்கு வந்து நார்மல் ஆஃப்னு மாதிரி தெரியுது. பட் கால் வைக்கிற இடம்லாம் வந்து கண்ணி வெடி வச்ச மாதிரி இருந்துச்சு. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே எங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ வந்து ஸ்லிப்பரியாக இருந்தது. ஒரு இதுவும் வந்து கால் வைக்கவே பயமாக இருந்துச்சு. எங்கே வலிக்கு விடுனே தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துலலாம் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணால் வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடம். பட் அங்கெல்லாம் பெர்மிஷன் இருக்கா என்னென்னு எங்களுக்கு தெரியல டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு. மேபி குரூப்பாக வந்தால் கண்டிப்பாக வந்து டென்ட்லாம் போட்டு நம்ம ஸ்டே பண்ணலாம். ஒன்றும் பயம்லாம் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு வைல்ட் லைஃப்க்கான இடம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பயம்லாம் எதுவுமே கிடையாது. மழை ஒன்று தான் பிரச்சனை. ஸோ ஃபைனலாக பார்க்க வேண்டிய அந்த இடத்த நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த கும்பை வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்து நீங்கள் வாரிஸ் மூவியில் பார்த்த அந்த எக்ஸாக்டான இடம். ஸோ ஃபைனலி அட் த கும்பை வாட்டர் ஃபால்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த தண்ணி வந்து இது ரொம்ப ஹைட்டு, நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தெரியல அப்படின்னு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹைட்லேருந்து அது வந்து ஊற்றுதான். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ வந்து வாட்டர் வந்து ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சில இடம் வந்து இந்த மாதிரி ட்ரெக் பண்ணி போகிற மாதிரியும் இருக்கும். பட் அது எல்லோரும் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா அது அவ்வளோ சேஃப் கிடையாது. ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. ஒரு கண்டினியூவாக 3 மாதம் மழை பெஞ்சதோட ரொம்பவே மோசமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துக்காக எதுக்கு நாங்கள் போனோம் அப்படின்னா, அந்த மூவியில் வந்து இந்த விஜய் போயிருக்க அந்த இடத்த எக்ஸாக்டாக உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். ஸோ அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அங்கே பைக்லாம் போக முடியாது. அங்கே வந்து நம்ம போகிறதே ரொம்ப கஷ்டங்க. தளபதி பைக்கு கொண்டு போய் நிறுத்துகிற அந்த சீன் வரும்ல, அந்த இடம். பட் ஆனால் அங்கே பைக்கில் நம்ம போகிறதே ரொம்ப கஷ்டம். அதுக்கே உசுறு வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் தான் அந்த கும்பை வாட்டர் ஃபால்ஸ். டைம் இருக்கும் போது மகாராஷ்டிரா போகிறவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. இது வரைக்கும் இப்போ நிறைய பேர் இங்கே போயிருக்காங்க. நானும் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுங்கள். ஷேராக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துக்கு எப்படியாவது ஒன்ஸ் போயிடணும் அப்படின்றதுக்காக என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் அங்கே ட்ரெக் பண்ணி அங்கே போனார். அந்த இடத்துல இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்குற அழகு வந்து ஒரு வேற லெவலில் இருந்துச்சு. பட் நான் அங்கே போகலைன்னா அது அவ்வளோ சேஃப் இல்லை. நம்ம போயிட்டு திரும்ப மேலே ஏறி வர்றது ரொம்ப கஷ்டம்னா நான் அந்த ரிஸ்க்கை எடுக்கவே விரும்பலை. அவரை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த லொக்கேஷன்லேருந்து பார்க்குற கும்பை ஃபால்ஸோட வியூ தான். அது ஒரு வேற லெவல்னே சொல்லலாம்.
சூப்பராக இருந்தது. பட் நான்லாம் அங்கே போகல. பட் எனக்கும் போகணும்னு ஆசை இருந்தது. பட் அவ்வளோ சேஃப் இல்லைன்னா அதை நான் ட்ரை பண்ணவே இல்லை. இதான் அந்த எக்ஸாக்டான இடம். இதில் எப்படிங்க பைக் போகும்? இதெல்லாம் படத்தில் காட்டுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மற்ற வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ்க்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மை அப்கமிங் வீடியோஸ்.